கல்யாணம் ஆகி ஒரு தேர்ட் டே சப்போசிட்லி ஆர் ஹனிமூன் நாங்கள் வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட் போனோம் ஜெர்மனியில். ஸோ எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, ஹனிமூனுக்கு யாராவது செஸ் டோர்னமெண்ட் போவாங்களா, டெஃபினட்டாக அவர் நல்லா பண்ண போகிறது இல்லைன்னு. ஸோ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ நல்லா பண்ணுறியோ இல்லையோ என்ன எனக்கு திட்டு வாங்காடிக்கு பார்த்துக்கோ. ஸோ ஆக்சுவலி ஹி வன் த டோர்னமெண்ட் அண்ட் ஹி ஹேட் அ வெரி குட் ரன் ஆஃப்டர் தட். டாட்மண்ட் கரெக்ட். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து எல்லாரும் செஸ் பிளேயர்ஸ் அண்ட் மெனி ஆஃப் த வைஃப்ஸ் ஆர் ஆல்சோ செஸ் பிளேயிங் வைஃப்ஸ். ஸோ அவளுக்கு செஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ யாராவது நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டோன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், நம்மளுக்கு செஸ்ஸை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு. ஸோ நான் டெய்லி இந்த டோர்னமெண்ட் ஹால் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், நல்ல கூலாகவும் இருக்கும், அதுவும் நல்ல ஸ்ப்ரிங் டைமாக, வெரி நைஸ் வெதர். ஸோ நான் பின்னாடி நான் உட்காந்துட்டுருப்பேன், நான் தூங்கி போயிடுவேன். சடனாக எல்லாரும் கை தட்டுவாங்க, நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஆனந்த் சார் வந்து ஸ்டேஜ்லேருந்து ஏறி போயின்னு இருப்பார். ஸோ ஐயோ கேமே முடிச்சுட்டு இப்போ என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னேன் ஆனந்த்கிட்ட, கேம் முடிச்சப்பறம் நான் போய் லேடிஸ் டாய்லெட்டில் ஐ வில் வெயிட் ஃபார் யூ, யூ கம் அண்ட் கால் மீ, ஐ வில் கம் அவுட், ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஆஸ்க் மீ கொஸ்டின். ஸோ ஆனந்த் ஃபர்ஸ்ட் டே ஹி கேம், செகண்ட் டே ஹிம் கேம், நீ தேர்ட் டே ஹி செட், சும்மா லேடிஸ் டாய்லெட்டில் வந்து நின்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறேன், உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ஸோ ஒரு மாதிரி தட் வாஸ் வேர் த பிகினிங் ஸ்டார்டட். கல்யாணம் ஆன புதுசில் நான் நிறைய வாட்டி ஏதாவது சொல்லுவேன், அவர் மறந்து போயிடுவார், அது ஏன்னா செஸ்ஸில் அந்த இது இருக்கும்னு. ஸோ நானும் நைஸாக சொல்லுவேன், அன்றைக்கி நான் சொன்னேன் ஞாபகம் இல்லையான்னு. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவர் சொல்வார், அப்படி நீ சொன்னேன் எனக்கு ஞாபகமே இல்லையே. ஸோ அப்புறம் அவர் புரிஞ்சு போயிடுத்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணி அதில் ஏதி வச்சுட்டு இருந்தார். ஸோ ஐ டென்ட் நோ திஸ். ஒரு நாள் சொன்னேன், அன்றைக்கே நான் சொன்னேன்னு தெரியல. பட் இல்லை நீ அன்றைக்கி இது சொல்ல, அன்றைக்கி நீ வேறு மாதிரி சொன்ன, நான் காமிக்கிறேன் நீ என்ன சொல்கிறேன்னு. இனவே இட் வாஸ் வெரி ஹியூமரஸ் ஃபார் மீ, பிகாஸ் அவ்வளோ இது பண்ணி சொல்கிறது கரெக்டாக டேட் வச்சு பிளேஸ் வச்சு he had written it. So then after he said, somehow எனக்கு புரிஞ்சது, நீ எது பொய் சொல்கிற எது நஜன் சொல்கிற எனக்கு சொல்ல தெரியல, அதனால ஏதி வச்சுன்னு இப்போ எனக்கு புரிஞ்சுது நீ எதுக்கெல்லாம் நல்லா ரீல் விடுறேன்னு இப்போ புரிஞ்சுதுன்னு. பட் ஜென்ரலி நிறைய we don't argue, because ஏன்னா அவரோட லைஃப் எப்படின்னா செஸ் டோர்னமெண்ட் போது there's one Anand, there's another Anand who's not in a chess tournament. The tournament வர டென்ஷன் வரும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஏதாவது ஆர்குமெண்ட் சீம்ஸ் வெரி ஸ்மால். அதுக்கு நான் சத்தம் போட மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டெம்பர் இருக்கிற ஆள் நான் தான். ஏன்னா என் சன்னுக்கும் ரொம்ப டெம்பர் கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப டெம்பர் கிடையாது. போத் ஆஃப் தெம் ஆர் வெரி சாஃப்ட் நேச்சர்ட் பீப்புள். ஸோ only one who adds masala in this house is me.